என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு உத்திரவாதம் கொடுக்கின்றேன். என் வாக்கினை கேட்டு முடித்த 48 மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். விளையாட்டாக என்னை நினைத்து தள்ளிவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை விபரீதத்தை காணும் பொழுது அம்மாவை நினைத்து பார்ப்பாய். நம் தாயானவள் நமக்கு சொன்னதை நாம் மதித்திருக்க வேண்டுமல்லவா? நம் அம்மா நமக்கு நல்லதைத்தானே சொல்லி இருப்பாள் என்பதனை அன்று நீ நினைப்பதை விட இன்றே அதனை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எது நடந்தாலுமே நாம் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நமக்கு சரியாக மாற்றும் அல்லவா? இன்று நீ நினைத்தது போன்ற சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு சுறுசுறுப்பாக இருக்க தொடங்குவாய். வாழ்க்கை என்றால் சில பிரச்சனைகளும் சில சலசலப்புகளும் இருக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் நாம் உயிரோடு இருப்பதே நமக்கு மறந்துவிடும். எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஜடம் போல இருந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்றால் சுறுசுறுப்பாகி விடுவார்கள். தன்னை சுற்றி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் சட்டென்று அவர்கள் அப்பொழுதுதான் விழித்தெழுவார்கள். ஏனென்றால் விழித்தால்தானே பிரச்சனையை தீர்க்க முடியும். என்னவென்று உணர்ந்தால்தானே அந்த பிரச்சனையை கடந்து வர முடியும். இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரும் நன்மைகளை என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டது போல் இனி நடக்கும் விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் புது புது பிரச்சனைகளை உனக்கு கொண்டு வருகிறது. புது புது சோதனைகளை உனக்கு கொண்டு வருகின்றது. உன் முன்னால் நின்று உனக்கான தேவைகளையும் உனக்கான தேடல்களையும் என்னவென்று சொல்லி கொடுக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இனி எதையுமே யோசித்து நீ கலங்கி நிற்க வேண்டாம். சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் சரியான விதத்தில் ஒவ்வொரு நன்மைகளும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக வேண்டி நான் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெய்வத்தை உணர்ந்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களினால் வெளியில் செல்லாமல் உன்னுடைய வீட்டிலேயே சில விஷயங்களை தெய்வங்களுக்கு பரிகாரமாகவும் பூஜைகளுக்காகவும் நீ பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்குள் உன்னை அறியாமலேயே பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் வந்து கொண்டிருக்கும். உன்னை அறியாமலேயே ஒவ்வொரு காரியங்களையும் நீ சரியாக செய்து முடிப்பாய். எல்லாவற்றிற்கும் காரணம் பல பிரச்சனைகளை கொடுத்து தெய்வம் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதுதான். ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்லி உனக்கு தெய்வத்தினுடைய அருமையை என்னவென்று புரிய வைத்து உனக்கான நன் மதிப்பை கொடுத்திருப்பது எல்லாமும் இது போன்ற ஒரு விஷயங்களினால்தான். உன்னை தேடி நான் வந்திட்ட இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களும் சரியான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகி இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் மூடிவிட்டோமானால் அதன் பிறகு பிரச்சனைகளே உன் வாழ்க்கையில் இருக்காது. அதன் பிறகு கஷ்டம் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்காது. துன்பம் என்று நாம் உணர்கின்ற விஷயங்கள் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் என் குழந்தையை அத்தனைக்கும் மேலாக நம்மோடு இருக்கின்ற ஒருவரைத்தான் நம்முடைய மனது எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கும்.
அது தெய்வமானாலும் சரி, சில மனிதர்களானாலும் சரி, நம்மோடு அவர்கள் கைகோர்த்து துணை நிற்க வேண்டும். நமக்காக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதற்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்னவெல்லாமும் உனக்கு சொல்லித்தர நினைக்கிறாளோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மனப்பக்குவத்தோடு நீ எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவசரப்பட்டோம் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளும் நீ ஒருபோதும் வந்து விடாது. நல்லதே நடக்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனை நன்மைகளும் உன்னிடத்தில் இருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை, அத்தனை நன்மைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளும் தீமைகளும் ஒன்று சேர்ந்து என்னவென்று சொல்லி கொடுக்கப்பட காத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சரி என்றும் தவறென்றும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனிமேல் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதனை மறக்காதே. ஒரு மிகப்பெரிய தீர்வு ஒன்று இந்த வாழ்க்கையில் நடத்தப்படும் என்பதனையும் மறக்காதே. நம்மை உண்மையாக நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு நல்லதை தான் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அடியெடுத்து உன்னை வைக்கச் சொல்கிறார்கள். என் குழந்தையே, எதுவானாலும் சரி, வெளிப்படையாக பிரச்சனைகள் வரும்பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும்படியான இயல்பான ஒரு விஷயங்களை வைத்திருக்கும் பொழுது இந்த இடத்தில் நிச்சயமாக எதுவுமே நடக்காது. இந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும்படியாக உனக்கான நன்மதிப்பையும் நீ பெறத்தான் வேண்டுமல்லவா? வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வந்து உனக்கே என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இவை எல்லாமும் தான். நாம் நினைத்தால் மற்றும் எதையும் மாற்றிவிட முடியாது. நாம் நினைத்தாலே பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வேண்டுமே தவிர, ஐயோ அது முடிக்கவில்லையே, இதை செய்யவில்லையே, அதை தொடவில்லையே என்பது போன்ற வெறுப்புகளை எல்லாமும் நீக்கி நீ இன்று செய்த விஷயங்களுக்காக உன்னை நிச்சயமாக தயார்படுத்து. நிச்சயமாக உனக்குள் இருந்து நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிடு. ஒரு முறை ஒருவர் செய்ய பழகிவிட்டால் மீண்டும் ஒருவர் அதை செய்யும் பொழுது அது எல்லாமுமே அவர்களால் முழுமையாக முழுங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. சில பிரச்சனைகளை முடியாமல் தான் ஒதுங்கி நிற்கிறோம். சில பிரச்சனைகளை கொடுக்க அதிலிருந்து மேலும் மேலும் பல பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. செய்வினைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு ஓரமாக இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீ பெரிதுபடுத்தாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் லட்சியங்களை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். இனி எதுவானாலும் சரி, நான் இருப்பேன் உன்னோடு. எந்த நிலையிலும் நான் வருவேன் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது குறித்த 2 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோலத்தான் நான் இருக்கச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாயா இல்லையா என்பதில் எல்லாமும் உனக்கு மிகுந்த மனக்குழப்பம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குழப்பத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது இதுவே எதுவும் நிச்சயமாக
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் இருக்கிறோம் என்பதனை தாண்டி, நாம் வருகிறோம் என்பதனை தாண்டி எல்லாவற்றையும் உணர்ந்து நீ வாழ பழக வேண்டும். உன்னுடைய உணர்வுகளுக்கு நிச்சயமாக அங்கே மதிப்பு கொடுக்கப்படும் என்பதனை மறக்காது. நீ என்னவாக மாற்றினாலும் சரி, ஏதுவாக நடத்தினாலும் சரி, என்றுமே உனக்கு நான் நிச்சயமாக கடமைப்பட்டவனாக ஒருவன் இந்த வாழ்க்கையில் வருகிறார் என்றால் அவர்களுக்கு மட்டுமே நீ உதவியை செய்யலாம். அவர்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய உதவியை செய்து நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நாம் பெற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கான சூழ்நிலைகளை எல்லாமும் மாற்றிவிடும் இந்த காலம். இனி அத்தனை விஷயங்களும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லதை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவும் தெளிவாகவும் செய்ய தொடங்கு. என்றுமே உனக்கென்று ஒரு விஷயம் நடக்கும் நேரம் அதனை சரியாக பெறுவதில் உனக்குள் எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு வழக்கமும் வேண்டாம். எதை நாம் எதிர்பார்க்கிறோமோ, விழுந்ததும் முதலில் நாம் எதை பார்க்கிறோமோ அதுதான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றியின் உச்சமாக இருக்கும். கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை, எப்படி நடக்கப் போகிறதோ என்று சொல்லி நாம் புலம்பியது எல்லாமும் அதில் அப்படியே இருக்கிறது. நாம் கலங்கி வைத்து கொண்டு போடாமல் எல்லோருமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் எப்பொழுதும் உன் மனதை நீ தளரவிடக்கூடாது. நல்லது நடக்கும் பொழுது அதிகமாக நாம் துள்ளி குதித்து விடவும் கூடாதல்லவா? எப்படி எல்லாமோ இருந்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கே புரியாத புதிராக இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் ஒரு சிலர் நாம் சந்தித்து விடவே கூடாது என்று நினைத்த பல மனிதர்கள் கூட இப்பொழுது எல்லாவற்றையும் சரியாக நல்லபடியாக உணரும்படி நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதிலும் ஏது நடந்தது என்பதிலும் இனி உனக்கு குழப்பம் வேண்டாம். நடந்தது எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் உணர்ந்து கொள். நான் வருகின்ற இந்த காலத்தில் உன்னை நான் சர்வ நிச்சயமாக தெளிவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லும் போதே உன் மனதில் தோன்றும் நேர்மறையான விஷயங்களை நீ நல்லபடியாக சிந்தித்து இந்த வாழ்க்கையில் வழிநடத்து. என்னதான் நடந்தாலும் நாம் சரியான முறையில் அதனை எதிர்கொள்ளவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்வது போல 48 மணி நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு தீமைக்கு நான் கெடு வைத்திருக்கிறேன். அந்த கெடுவின் பால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உன் கண் முன்னால் நான் நிகழ்த்தி காட்டிவிட்டேன். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் என் குழந்தை கண்ணீர் சிந்தி நிற்கக்கூடாது. மனதில் இருக்கின்ற பாரங்களை நீ சிறு பிள்ளையோ பெரு பிள்ளையோ தெய்வத்திடம் இறக்கி வைத்துவிடு. தெய்வத்தினுடைய நன்மதிப்பும் நல்ல சூழ்நிலையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களிலும் நீ வேண்டியது எல்லாம் உனக்கு அப்படியே கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது இனி யாரிடத்திலும் சென்று எதையுமே நீ யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு இடத்திலும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும்
நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தோடு எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மாற்றத்தோடு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னிறுத்த வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்க பெறுவாய் என்பதனை நீ மறக்காதே. உன் மனது தைரியமாக இருந்து விட்டாலே அது போதும். உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் உன்னை நெருங்க விடாது. உனக்கு தேவையான ஒன்று இந்த வாழ்க்கையில் தேடி வரும்போது அதனை நாம் நிச்சயமாக ஒருபோதும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரோடு பின்னி பிணைத்திருக்கிறது. ஒரு சங்கிலி தொடர் போலத்தான் இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் இருக்கிறதல்லவா? இடைப்பட்ட காலத்தில் நீ போராடுகின்ற இந்த போராட்டங்கள் தான் சுற்றி வரும் பல நன்மைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது விளையாட்டு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை உறுதியாகச் சொன்ன பிறகு இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கிட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ தொடங்கிவிட வேண்டும். 48 மணி நேரம்தான் இந்த வாழ்க்கையிலேயே உனக்கு இருக்கிறது. இது கடைசி வாய்ப்பு. இந்த நாளில் நீ என்னவெல்லாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டுப்பார். மனதில் இருக்கின்ற பாரத்தை ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் இறக்கி வைத்து விடுவார்கள். அதாவது ஒருவரினுடைய கஷ்டமான மனநிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு சென்று ஆறுதலை மட்டும் சொல்லிப்பார். நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிப்பார். தனக்கென ஒரு பாதுகாப்பு வளையம் தன்னை சுற்றி போடப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் யோசிக்க இந்த விஷயங்கள் இன்னமும் பல நன்மைகளையும் இன்னமும் பல தேவைகளையும் உனக்கு நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானதொரு போட்டிக்கு உன்னை ஆழப்படுத்திய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாளம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உறக்கத்தை கொடுக்கிறதோ அதுபோலத்தான் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அதை உன்னை வந்து சேர்ந்து நிச்சயமாக உன்னை மேலும் 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 இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் உனக்கே தெரியும் உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று. அவரவர் யோசித்தது போல அவரவர் சிந்தித்தது போல அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல நல்லது நடக்கட்டும். என்றும் இந்த வராகி துணை இருப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா உனக்கு சொல்ல நினைத்த வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். இனி எல்லாமும் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அது போதும் என் தங்கமே. என்றும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நீ விரும்பிய ஒன்று சரியாக நடக்கும் என்பதனை மறக்காதே. எல்லாமும் உனக்கு கைகூடி வந்து நிற்கிறது. அதனால்தான் வெற்றி செய்தியை வெற்றி முழக்கத்தோடு உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக
நான் இருக்கிறேன். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.